வணக்கம் நண்பா. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அப்போ உங்க கம்பெனில வருஷக்கணக்கா யூஸ் பண்ணின பழைய லேப்டாப், ஃபர்னிச்சர் இல்லனா கம்பெனி காரை விக்கிற ஐடியா இருக்கா? சூப்பர். ஆனா அதை விக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா வேணாமா, ஒருவேளை கட்டணும்னா எப்படி கணக்கு போடுறதுன்னு ஒரே தலைவலியா இருக்கா? கவலையப்படாதீங்க. இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய தொழில் முனைவோர்களுக்கு வர்ற ஒரு பொதுவான குழப்பம்தான் இது. இன்னைக்கு இந்த எல்லா குழப்பத்தையும் ஓரன் கட்டிட்டு இந்த முழு விஷயத்தையும் ரொம்ப எளிமையா படிப்படியா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயண திட்டத்தை பாருங்க. நாம ஒரு பயணத்துக்கு போற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த விஷயத்த அலசி ஆராய போறோம். முதல்ல இந்த ஜிஎஸ்டி புதிர்னா என்ன, ஏன் இங்க குழப்பம் வருதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இந்த எல்லா குழப்பத்தும் தீர்க்கிற அந்த மேஜிக் கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த கேள்விக்கான பதில பொறுத்து நாம 2 வெவ்வேறு பாதைகள்ல பயணிக்க போறோம். பாதை 1 நீங்க ஐடிசி எடுத்திருந்தா என்ன செய்யணும்னு சொல்லும். பாதை 2 ஐடிசி எடுக்கலன்னா என்ன செய்யணும்னு சொல்லும். அதுக்கப்புறம் சில முக்கியமான விதிகளை பார்த்துட்டு கடைசியா நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு அட்டவணையில சுருக்கமா புரிஞ்சுக்க போறோம். இந்த பகுப்பாய்வு முடியும் போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நான் உறுதியா சொல்றேன். சரி, வாங்க நம்ம பகுதிக்குள்ள போகலாம். இங்கதான் பல பேருக்கும் சிக்கலே ஆரம்பிக்குது. ஒரு பழைய பொருளை விக்கிறதுல என்னங்க பெரிய வரி விஷயம் இருக்க போதுன்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். ஆனா அங்கதான் ஜிஎஸ்டி ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்து கதையில ஒரு ட்விஸ்ட் வைக்குது. யோசிச்சு பாருங்களேன், உங்க ஆஃபீஸ்க்காக 5 வருஷம் முன்னாடி வாங்கின காரை இப்போ நல்ல விலைக்கு ஒருத்தர் கேக்குறாருன்னு விக்கலான்னு பாக்குறீங்க. இது ஒரு சிம்பிளான சேல்ஸ் தானே. ஆனா திடீர்னு உங்க அக்கௌண்டன்ட் வந்து சார் இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமேன்னு சொல்லும்போது வடிவேலு சொல்ற மாதிரி நமக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற நிலைமை தான் வரும். சாதாரணமா நினைச்ச ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பெரிய வரி பிரச்சனையா நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும். ஆனா பயப்படாதீங்க, உண்மையில இது அவ்ளோ பெரிய சிக்கல் இல்ல. இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். இவ்ளோ பெரிய குழப்பத்தையும் ஒரே ஒரு கேள்வியில சரி பண்ணிரலாம்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க நம்பித்தான் ஆகணும். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொன்னா போதும். அந்த ஒரு கேள்விக்கான உங்க பதில் தான் நீங்க எந்த ரூட்ல போணும், எப்படி வரிய கணக்கிடணும்னு அம்புட்டையும் முடிவு பண்ண போகுது. அந்த திருப்புமுனையான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? அந்த முக்கியமான கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஐடிசி அப்படின்னா என்னன்னு ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுக்கலாம். ஐடிசினா இன்புட் டாக்ஸ் கிரெடிட், தமிழ்ல உள்ளீட்டு வரிக்கடன். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டி வாங்குவீங்க இல்லையா? அந்த வரிய நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குற ஜிஎஸ்டில இருந்து கழிச்சுக்கலாம். அதாவது அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி. இந்த ஐடிசி தான் இந்த முழு கணக்கீட்டோட மாஸ்டர் கீ. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேஜிக் கேள்விக்கு வருவோம். ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த பழைய சொத்தை வாங்கும்போது அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணீங்களா இல்லையா? உங்க பதில் ஆமா பண்ணினேன் அப்படின்னா நீங்க போவேண்டியது பாதை 1. அங்க விதிகள் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியிருக்கும். உங்க பதில் இல்ல நான் ஐடிசி எடுக்கல அப்படின்னா சூப்பர், உங்களுக்கு ஒரு சுலபமான சலுகைகள் இருக்கிற பாதை 2 காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 பாதைகளும் எங்க போய் முடியுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல் பாதைக்குள்ள நுழைவோம். அதாவது நீங்க அந்த சொத்தை வாங்கினப்போ ஐடிசியோட பலனை நல்லா அனுபவிச்சிட்டீங்க. இப்போ அதை விற்கும்போது சில கடமைகளும் இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஹலோ, நான் உங்களுக்கு அப்போ ஒரு சலுகை கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதனால இப்போ நீங்க விற்கும்போது அதுக்கு ஒரு கணக்கு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றது. வாங்க அந்த கணக்கு என்னன்னு டீட்டெயிலா பாப்போம். இங்க நீங்க 2 கணக்கு போடணும். கவனம் சிதறாம கேளுங்க. முதல் கணக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு விக்கிறீங்களோ அந்த சேல்ஸ் விலைக்கு இன்னைக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட்டோ அதை போட்டு வரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது கணக்கு. இதுதான் கொஞ்சம் ட்விஸ்டானது. ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு மூலதன பொருளோட ஆயுஷ்காலம் 5 வருஷம், அதாவது 60 மாசம். நீங்க அந்த பொருளுக்காக வாங்கின மொத்த ஐடிசிய இந்த 60 மாசத்துக்கும் பிரிச்சுக்கணும். உதாரணமா நீங்க 2 வருஷம், அதாவது 24 மாசம் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு விக்கிறீங்கன்னா மீதி இருக்கிற 36 மாசத்துக்கான ஐடிசிய நீங்க அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ அந்த 2வது தொகையும் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்க கையில 2 அமௌண்ட் இருக்கு. ஒன்னு சேல்ஸ் வேல்யூ மேல போட்ட ஜிஎஸ்டி, இன்னொன்னு திருப்பி கொடுக்க வேண்டிய ஐடிசி. இப்போதான் முக்கியமான ரூல் வருது. இதுல எந்த அமௌண்ட் அதிகமா இருக்கோ, நல்லா கேட்டுக்கோங்க, எது அதிகமோ அதத்தான் நீங்க அரசாங்கத்துக்கு வரியா கட்டணும். குறைவான தொகையே இல்ல. வரித்துறையை பொறுத்தவரை இது அவங்களுக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். அவங்க சைட்ல இருந்து பார்த்தா பூ விழுந்தாலும் நான் ஜெயிப்பேன், தலை விழுந்தாலும் நீ தோற்பாங்கிற கணக்கு தான் இது. சோ ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தா இந்த 2ல் எது அதிகமோ அப்படிங்கிற விதியை மறக்கவே கூடாது. அடுத்ததா 2வது பாதைக்கு வருவோம். இது ரொம்ப ரிலாக்ஸ்டான நிம்மதியான பாதை. அதாவது நீங்க அந்த சொத்தை வாங்கினப்போ எந்த ஐடிசியும் எடுக்கல. இந்த கேஸ்ல
அரசாங்கமே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது. நீங்க அப்போ எந்த சலுகையும் எடுத்துக்கல, அதனால இப்போ உங்களுக்கு விதிகளை கொஞ்சம் தளர்த்துறோம்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். குறிப்பா நீங்க ஐடிசி எடுக்காத ஒரு பழைய வாகனத்தை, அதாவது ஒரு காரையோ பைக்கையோ விக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த அறிவிப்பு எண் 08/2018 CTR. இந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, நீங்க மொத்த சேல்ஸ் அமௌண்ட்டுக்கும் வரி கட்ட தேவையில்லை, உங்களுக்கு கிடைச்ச லாபத்துக்கு மட்டும் வரி கட்டினா போதும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்கதான் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. மார்ஜின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க வண்டிய எவ்ளோ ரூபாய்க்கு விக்கிறீங்களோ அந்த சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து இன்னைக்கு தேதிக்கு உங்க கம்பெனி கணக்கு புத்தகத்துல அந்த வண்டியோட மதிப்பு என்ன இருக்கோ அத கழிச்சிடணும். அந்த கணக்கு புத்தக மதிப்பு தான் ரிட்டன் டவுன் வேல்யூ அல்லது WDVன்னு சொல்வாங்க. தேய்மானமெல்லாம் போக மீதி இருக்கிற மதிப்பு. இப்போ சேல்ஸ் விலையிலிருந்து இந்த WDVய கழிச்சா ஒரு தொகை வரும் இல்லையா, அதுதான் உங்க லாபம் அல்லது மார்ஜின். அந்த மார்ஜின் தொகைக்கு மட்டும் நீங்க GST கட்டினா போதும். பாத்தீங்களா, முதல் பாதையில இருந்து அந்த 2 கணக்கு எது பெருசுன்னு பாக்குற டென்ஷன் எதுவுமே இங்க இல்ல. ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ 2 பாதையையும் தனித்தனியா பார்த்துட்டோம். ஆனா சில பொதுவான விதிகள், காலக்கெடு எல்லாம் இருக்கு. இதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம எந்த தப்பும் பண்ணாம சரியா வரிய கட்ட முடியும். வாங்க அதையும் பாத்திரலாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், GST சட்டப்படி ஒரு மூலதன பொருளோட ஆயுசு 5 வருஷம், அதாவது 60 மாசம். நீங்க ஐடிசி எடுத்த ஒரு பொருளை இந்த 5 வருஷத்துக்குள்ள வித்தா நம்மளோட அந்த ஃபேமஸான 2ல் எது அதிகமோ ரூல் வரும். இதே பொருளை 5 வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா அப்போ அந்த ஐடிசி கணக்கே க்ளாஸ் ஆயிடும். அந்த 60 மாசம் முடிஞ்சதால நீங்க அரசாங்கத்துக்கு ஐடிசியை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ நீங்க சிம்பிளா என்ன விலைக்கு விக்கிறீங்களோ அந்த சேல்ஸ் வேல்யூக்கு மட்டும் GST கட்டினா போதும். ரொம்ப சிம்பிள். இன்னும் சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல நீங்க கணக்கிட்ட வரிய, அது ஐடிசி ரிவர்சலா இருந்தாலும் சரி, சேல்ஸ் மீதான வரியா இருந்தாலும் சரி, உங்க GSTR1 ரிட்டர்ன்ல வெளியீட்டு வரி, அதாவது அவுட்புட் டாக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல தான் காட்டணும். இது ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட். 2வது, நீங்க கட்டுற இந்த வரிய அந்த பொருளை வாங்குறவரு ஐடிசியா எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். 3வது, நீங்க செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் டீலரா இருந்தா, அதாவது பழைய பொருள்களை வாங்கி விக்கிறதே உங்க தொழிலா இருந்தா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வராது. உங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு, அதனால கவனமா இருங்க. கடைசியா, இந்த விஷயத்துல சில தீர்ப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின்ன இருக்கலாம். ஆனா நாம பார்த்த இந்த அரசாணை தான் இப்போதைக்கு தெளிவான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல கொடுக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒரே ஒரு இடத்துல ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் மாதிரி பார்க்க போறோம். இது ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் மாதிரி. நீங்க எப்ப வேணும்னாலும் இதை எடுத்து பார்த்து உங்க சந்தேகத்தை நீங்களே தீர்த்துக்கலாம். இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட சம்மரி. இந்த அட்டவணைய நல்லா பாருங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் டேக்அவே. ரொம்ப சிம்பிளா பிரிச்சிருக்கோம். மூலதன பொருட்கள் 5 வருஷத்துக்குள்ள வித்தா ஐடிசி எடுத்திருந்தா அந்த 2ல் எது அதிகமோ விதி. 5 வருஷத்துக்கு அப்புறம் வித்தா ரொம்ப சிம்பிளா சேல்ஸ் வேல்யூக்கு GST. அடுத்ததா வாகனங்கள். ஐடிசி எடுத்திருந்தா மூலதன பொருட்கள் மாதிரியே 2ல் எது அதிகமோ விதிதான். ஆனா அந்த கடைசி வரிய பாருங்க, அதுதான் ஹீரோ. வாகனத்துக்கு ஐடிசி எடுக்கலனா எந்த காலத்துல வித்தாலும் சரி, உங்க லாபத்துக்கு, அதாவது சேல்ஸ் வேல்யூ மைனஸ் WDV, அந்த மார்ஜினுக்கு மட்டும் வரி கட்டினா போதும். இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான அல்டிமேட் வழிகாட்டி. சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த முழு சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு முழுசா நம்புறேன். ஆனா இதோட நிறுத்திக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த முக்கியமான விஷயத்த உங்க மாதிரி பிசினஸ் பண்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரியும்ங்கிற இடத்துல இருந்து நான் சொல்லிக் கொடுக்கறேங்கிற இடத்துக்கு நீங்க மாறும்போதுதான் நம்ம இந்த பகுப்பாய்வு செஞ்சதுக்கான முழு பலனும் கிடைக்கும். அடுத்த முறை இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.